Hello everyone, I'm Naveen. Welcome to Navaji. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஜுமான்ஜி 3 which is the next level இந்த படத்தோட வந்துட்டு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ எனக்கு இந்த படம் பார்த்துட்டேன், நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு செம்மையான ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஜுமான்ஜி ஃப்ரான்ச்சைஸ்லேயே. ஸோ இது வந்துட்டு பார்க்க போனால் வந்துட்டு இது வந்துட்டு ஜுமான்ஜி 3 சரிங்களா. பட் நிறைய பேர் வந்துட்டு ஜுமான்ஜி 2 அந்த மாதிரி வந்துட்டு நினைச்சிருக்காங்க. பட் வந்து கிடையாது. இது வந்துட்டு லைக் வந்து புதுசா இந்த வேர்ல்ட்ல எடுக்கிறதுனால 2016 எடுக்கிறதுனால இந்த படம் வந்து 2019 நடக்கிற மாதிரி நினைக்கிறேன். யா 19 நடக்கிற மாதிரி. ஸோ ஆமாங்க சரிங்களா. ஸோ நிறைய பேர் நினச்சிங்க இது வந்துட்டு ஒரு செப்பரேட் படம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாதுங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக வீடியோவில் வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு ஜுமான்ஜி த வெல்கம் டு த ஜங்கல்னு சொல்லிட்டு ஜுமான்ஜி 2 ரிவ்யூ போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜுமான்ஜி 1995 வெளியாச்சு அந்த படத்தோட ரிவ்யூன்றதை போட்டிருப்பேன். ஸோ ஆப்வியஸ்லி நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டைம் தான் நீங்கள் செக் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ பட் இந்த பேசிக்கலாக இந்த ஜுமான்ஜி வேர்ல்டு வந்துட்டு நம்ம ராபின் வில்லியம்ஸ் நடிச்சார்ல 1995 வெளியாச்சு அந்த படத்தோட வேர்ல்டு தான், சேம் வேர்ல்டு தான் சரிங்களா. என்ன அது வந்துட்டு காலகட்டங்கள் டைம்ல தான் வேலை சரிங்களா. அது 1995 நடக்குது. அப்படியே 20 வருஷம் கல்ட் பண்ணா வந்துட்டு ஜுமான்ஜி வெல்கம் டு த ஜங்கல் ஓகேவா. ஸோ ஜங்கலுக்கு வெளியே வந்துட்டு ஜுமான்ஜி படத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க ஓகேவா. ஜங்கல்ல இருந்து வந்துட்டு எல்லா மிருகம் ஆளு அந்த ஒருத்தன் துப்பாக்கி தூக்கிட்டு வருவான் எல்லாம் வழியா வந்தானுங்க ஓகேவா. ஜுமான்ஜி வெல்கம் டு ஜங்கல்ல வந்துட்டு அந்த புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி 4 பேரும் வந்துட்டு காட்டுக்குள்ள போயிடுவானுங்க ஓகேவா. அது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா அந்த படத்துல வந்துட்டு ஜங்கிள வந்துட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க ஓகேவா. ஸோ கிராஃபிக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும், செம்ம ஃபன்னா இருக்கும் அந்த படம் சரிங்களா. அதை தொடர்ந்து இந்த படமும் வந்துட்டு ஸ்லைட்லி கதை வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு தவிர்த்து ஒரு 2-3 கேரக்டர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும், நம்ம எல்லாம் இருக்காங்க. போன படத்தில் யார் இருந்தாங்க, நம்ம டானி ஜான்சன், கெவின் ஹார்ட், ஜேக் பிளாக், நம்ம கேரன் கிளியன், நம்ம நிக் ஜான்சன் எல்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு நம்ம அக்வாஃபினா சரிங்களா, அவங்க ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஒரு மேல் கேரக்டர் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ நம்ம ஸ்பென்சர் வந்துட்டு அவங்க உடம்புக்குள்ளே போயிடுவான் ஓகேவா, அவங்க உடம்புக்குள்ள போயிடுவான். ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம டேனி க்ளோவர் அண்ட் வந்துட்டு நம்ம டேனி டிவோட்டோ. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு ஓகேவா, தாத்தாங்க நம்ம ஸ்பென்சரோட தாத்தா. ஸோ 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களும் கேம்குள்ளே போயிடுவாங்க. அது ரொம்ப நல்லா ஃபன்னாக இருக்கும்ங்க, உண்மையிலே செம்ம ஃபன்னாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி சில நேரத்தில் இந்த படம் பார்க்குறப்ப கன்ஃபியூஸாக இருக்கும் ஓகேவா. இந்த கேரக்டர் நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் காட்டுவாங்க வச்சுக்கோங்க. இந்த தாத்தா கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க ஒரு 30 to 40 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் வந்துட்டு இந்த தாத்தா கேரக்டர் வருவாங்க, யாருன்னு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேமுக்குள்ள எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பாடியில பூந்துருவாங்க சரிங்களா. அதை நீங்க புரிஞ்சுக்கிறது யார் எந்தெந்த பாடியில இருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க டயலாக ஃபாலோ பண்ணி ஆகணும் ஓகேவா. ஏன்னா போன படத்துல வந்து நம்ம ஸ்பென்சர் வந்துட்டு டானி நம்ம த ராக் உடம்புல புந்துருவாரு ஓகேவா. பேசிக்கலி இப்போ நம்ம த ராக் வந்துட்டு ஸ்பென்சர் மாதிரி ஆக்ட் பண்ணணும் ரைட்டா. ஸோ இந்த படத்துல வந்து தாத்தான்னு நினைக்கிறேன், ஒரு தாத்தா, நம்ம ஸ்பென்சர் தாத்தா வந்துட்டு நம்ம ராக்கோட பாடியில புந்துருவாரு ஓகேவா. ஸோ நீங்க அந்த படம் பார்த்துல இந்த படம் பார்த்தா கூட ஸ்லைட்லி கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். எவன்டா உடம்புல இருக்கீங்க, எவன் உடம்புலடா இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ மற்றபடி வந்துட்டு எல்லா கேரக்டரும் வந்துட்டு நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒத்து கவனிச்சிங்க, உங்களுக்கு வந்து நீங்க அந்த கேரக்டர் பிடிச்சிட்டீங்க ஓகே, யார் உடம்புல யார் கேரக்டர் பிளே பண்றா அப்படின்னு பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கனெக்ட் ஆயிரும். நீங்க வந்துட்டு அவங்க ஃபன் பண்ணிக்கிருப்பாங்க. சில பேருக்கு வந்து அந்த ஒரு நம்ம டேனி க்ளோவர் வந்துட்டு அவர் மைலோன்னு ஒரு கேரக்டர் பண்ணுவாரு. அதே வந்துட்டு நம்ம டேனி டிவோட்டோ சொல்லிட்டு அவர் ஒரு நம்ம ஸ்பென்சரோட தாத்தா ஓகே, ஸ்பென்சரோட தாத்தா ஒரு எட்வர்டா பிளே பண்ணுவாரு ஓகேவா. ஸோ அவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு, பட் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் அடிச்சுப்பாங்க, சண்டை வந்துடும், பேசிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்ம மைலோ வந்துட்டு ரொம்ப சைலண்டான பர்சன் ஓகேவா, ரொம்ப சைலண்டா இருப்பாரு. ஒரு கேரக்டர் நல்லா இருக்கும். ஸோ 2 பேரும் பிளே பண்ணுவாங்களா. ஸோ அவங்க யார் உடம்புல நீங்க இருக்கான்னு புரிஞ்சுட்டீங்கன்னா ஓகே, அவங்க சண்டை போடுற உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த கேரக்டர் வந்து தாத்தா கேரக்டர், ஸோ அதனால அடிச்சுக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நல்லா இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் இருக்கும். பட் விஷுவலா பார்க்கும் போது அவங்க ஃபன் பண்ணுவாங்க, டைலாக்ஸ், அவங்களோட பாடி லாங்குவேஜ், அது ரொம்ப ஃபன்னா இருக்கும், ஃபன்னியா இருக்கும், செம்ம என்டர்டெய்னிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்துட்டு இந்த படம் வந்துட்டு வந்திருக்கே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்துட்டு வல்கட்டாயமா ஒரு கதை எழுதணும்னு சொல்லிட்டு தான் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துல என்ன பண்ணிட்டானுங்கன்னா, நம்ம ஸ்பென்சர் வந்துட்டு
அவன் வந்துட்டு வீக்கான ஆள் தானே. லைக் வந்துட்டு அவன் வந்துட்டு கான்ஃபிடென்ட் லோவா இருக்கிற பையன், லைக் வந்துட்டு வீக்கா கூச்ச சுபாவமா இருக்கிற பையன், ஓகேவா, கோலை மாதிரியே நினைச்சுக்கிற ஒரு பையன், ஓகேவா. அவன் வந்துட்டு எப்போ வந்துட்டு இந்த ராக் உடம்புல பூந்துட்டு வந்தாலும் ராக் வந்துட்டு அந்த படத்துல வந்து டாக்டர் பிரேவ் ஸ்டோனா வந்துட்டு ப்ளே பண்ணியிருப்பாரு அந்த ஒரு கேரக்டர். ஸோ அந்த உடம்புல பூந்துட்டு வந்ததுலேருந்து அந்த ஸ்ட்ரென்த் அவருக்கு வந்து வீக்னஸே கிடையாது. வீக்னஸ் வந்து 0, சரிங்களா. அவருக்கு ஸ்ட்ரென்த் தான் வந்துட்டு எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கு, சரிங்களா. அவர் ஒரு குத்து விட்டாருன்னா நீங்க ஸ்கைக்கே பறந்து போயிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மனசு வந்துட்டு அவரு ரியல் லைஃப் உடம்புக்கு தகுந்தாப்புலே கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருந்துச்சு. ஸோ அவன் ரொம்ப மிஸ் பண்ணுவான் அந்த இதை. ஸோ மறுபடியும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த கேமுக்குள்ள திரும்ப பூந்துருவான், வாண்டட்லி பூந்துருவான்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஸோ ஸ்பென்சர் ஒரு கட்டத்தில் காணும்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் தேடுவானுங்க, ஓகேவா. நம்ம பெத்தினி, மார்த்தா, அதுக்கப்புறம் சொல்லிட்டு நம்ம யாரு இந்த பிளாக் பீப்புள் ஒருத்தர் இருப்பாரு, அவன் பேர் கூட மறந்துட்டாங்க, சாரி, இதுங்க பார்த்து சொல்லிடுவோம். ஓகே, பிடிச்சிட்டேன். நம்ம ஆண்டனி, எஸ், ஆண்டனி ஜான்சன். ஸோ அவர் இருப்பாரா. ஸோ எல்லாம் வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ், குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேடுவாங்க, சரிங்க. தேடி ஓகே வந்துட்டு கேம்குள்ளே தான் பூந்துருப்பான்னு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்லைட்லி ஒரு ஐடியா மாதிரி ஒன்று வந்துடும், ஓகே, பூந்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெரியாத இவனுங்களும் பூந்துருவானுங்க கேம்குள்ளே, ஓகேவா. ஸோ தெரியாம ஆக்சிடென்டெல்லாம் வந்துட்டு மைலோ அந்த தாத்தாவோட ஃப்ரெண்டும், ஓகேவா, அந்த ஸ்பென்சர் தாத்தாவோட ஃப்ரெண்டும் தாத்தாவும் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல இந்த கேம்குள்ள பூந்துருவாங்க, சரிங்களா. அவங்களுக்கு இந்த கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்ன உலகம், அது யாரோட உடம்புல நம்மள இருக்கும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவாங்க, ஓகேவா. அது கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்க கதையோட நீங்க சேர்ந்த படத்தோட அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த லேக்லாம் தெரியாது. இந்த படமும் கிட்டத்தட்ட 2 hours தான், ஓகேவா, 2 hours தான். ஸோ உங்களுக்கு லேக் அப்படிலாம் தெரியாது, செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க, சரிங்களா. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு அந்த கன்ஃபியூஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஓகேவா. அந்த கன்ஃபியூஷன் யார் எந்தெந்த உடம்புல இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அந்த ஒரு படத்தை ஒரு வாட்டி பார்க்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் படத்தை அவங்க அந்தந்த கேரக்டர் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு வாட்டி படத்தை பார்க்கணும். எஸ், இந்த ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி நான் இந்த படத்தை 2 வாட்டி பார்த்தேன், சரிங்களா. ஸோ பார்க்க வேண்டிய நிலைமை. ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிச்சு, ஒரு மாதிரி கனெக்டா வந்துச்சு. நல்லா இருக்கு, என்னடா எப்படி ப்ளே பண்றீங்க கேரக்டர் அப்படின்னு தோணுச்சு. லைக் வந்துட்டு ஃபன்னா இருந்துச்சு. ஒன்னும் வந்துட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா பார்க்கும் போது ஃபன்னா இருந்துச்சு. ஒன்னும் நல்லா எனக்கு வந்துட்டு செம்ம உழுது சிரிச்சுங்க, நல்லா இருந்துச்சுங்க. அந்த ஒரு டைலாக் டெலிவரியா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த ப்ரீவியஸ் படத்துலயும் சரி, வெல்கம் டு த ஜங்கல்லையும் சரி, இந்த படத்துலயும் சரி, நம்ம இந்த ராக்கும் அந்த நம்ம கெவின் ஹார்ட்டுக்கும் வந்துட்டு அந்த ஒரு ப்ரோமேன்ஸ்னு சொல்லிட்டு அந்த பாண்டிங் ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல, லைக் ரியல் லைஃப்லயே வந்துட்டு அவங்க செம கலாய்ச்சிக்கிட்டு ஃபன்னா இருப்பாங்க. அப்படியே அந்த படத்துலயும் ரிப்ளிகேட் பண்றாங்க. அவங்க நடிக்கிற 2 பேர் சேர்ந்து நடிக்கிற ஒவ்வொரு படத்துலயும் வந்துட்டு அந்த ப்ரோமேன்ஸ் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். இந்த படத்துலயும் இருக்கு. இந்த படத்தை கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ அது வந்துட்டு பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா வந்துட்டு லைக் அவங்க கேரக்டர்லேயே ரியலா அவங்க வந்துட்டு வாழ்ந்துருக்காங்க. அந்த கேரக்டர் நடிக்கல, அவங்க கேரக்டரும் அவங்க வாழ்ந்து நடிச்சிருக்காங்க, அப்படிதான் தோணும், சரிங்களா. ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும், சரிங்களா. ரொம்ப இடத்துல வந்துட்டு ஃப்ரீ ஃப்ளோவா லைக் வந்துட்டு டானி ஜான்சன் வந்துட்டு அவராகவே நடிச்சிருப்பாரு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு படத்துல மோஸ்ட் ஆஃப் சீன்ஸ்ல வந்துட்டு நம்ம கெவின் ஹார்ட் த ராக்கும் வந்துட்டு அவங்களாவே நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் விட்டு வெளியேறுவாங்க, ஓகேவா. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு அதை பெரிய பிரச்சனை தெரியல, ஓகேவா. எனக்கு ஃபன்னா இருக்கணும், செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கணும், எனக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஓகேவா. செம்ம கலாய்க்கணும், ஒருத்தருக்கு போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கணும், எனக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த படம் கண்டிப்பா இருந்துச்சு. சில பேருக்கு வந்துட்டு என்னடா கேரக்டர் வெளியாயிட்டீங்க, என்னடா உங்க கேரக்டர் என்னடா அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ சில பேருக்கு அது ஒரு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். பட் எனக்கு வந்துட்டு இந்த 2 பேர் காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம அவங்க நீங்க நடிச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து சிரிக்கிறீங்க, ஓகேவா. ஃபன்னா இருக்கு, ஹியூமனா இருக்கு, என்டர்டெய்னிங்கா இருக்கு. பட் இந்த சூப்பர்மேன் படத்துல வந்து இந்த சூப்பர் பேட்ஸா டிசி சைட்ல இருந்து வெளியாக்கி இருந்தாங்க இந்த அனிமேஷன் ஃபிலிம்ஸ், சரிங்களா. ஸோ அப்படின்னா வந்துட்டு இந்த சூப்பர் டாக்கு அது கூட சேர்ந்து வந்துட்டு இந்த பேட் டாக் எல்லாம் வந்துட்டு ஒன்னா சேர்ந்துருவாங்க. அதுவும் ஒரு ஜஸ்டிஸ் லீக் மாதிரி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு சூப்பர்மேனே காப்பாற்ற போவானுங்க, ஓகேவா. ஸோ அது நல்லா இருக்கும். அதுக்கு வந்துட்டு நம்ம சூப்பர் டாக்கு நம்ம கிரிப்டோக்கு, ஓகேவா, கிரிப்டோக்கு வாய்ஸ் கொடுத்தது வந்துட்டு நம்ம டானி ஜான்சனு, சரிங்களா. அதுக்கு வந்து ஆப்போசிட்டா வந்துட்டு நம்ம ஒரு டாக் இருக்கும், ஓகேவா. டாக் பேர் கூட மறந்துட்டேன், உங்களுக்கு பார்த்துருவோமா. ஸோ சூப்பர் பேட்ஸ், ரைட், DC லீக் ஆஃப் சூப்பர் பேட்ஸ், எஸ். இப்போ நம்ம ஏஸ் த பேட் ஹான்ஸ், ஏஸ், ஓகேவா. ஹேஸ் அந்த பிளாக் கலர் டாக் இருக்கும், லைக் வந்து அது பார்க்க பேட்மேன் மாதிரியே இருக்கும், ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து நம்ம கெவின் ஹார்ட் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. லைக் வந்து அந்த படத்துலையும் அந்த கேரக்டர் விட்டு வெளியாகி 2 பேரும்
அவனுங்களா பேசியிருப்பாங்க. லைக் வந்து கெவின் ஹார்ட் வந்துட்டு அவராவே பேசியிருப்பாரு. டானி ஜான்சன் வந்து லைக் வந்து அவராவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டருக்குன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து அந்த ப்ரோமன்ஸ் அனிமேஷன் ஃபிலிம்ஸா இருந்தாலும் அந்த வாய்ஸ் ஓவர்லயே அவங்க அவங்க ஒரு பாண்டிங் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த நல்ல ஃபன்னா ஹியூமரா கலகலன்னு லைக் என்டர்டெய்னிங்கா இருக்கும் நான் சொல்றேன். சரிங்களா? கண்டிப்பா நான் சில ரிலேட்டிவ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த படம் பார்த்தீங்கன்னா மேபி நீங்க வந்துட்டு நம்ம இந்த 2 பேரோட இந்த ப்ரோமேன்ஸோட ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றது உங்களுக்கு வந்துட்டு கன்வே ஆகும்னு நம்புறேன். சரிங்களா? ஸோ ஒன்னு போட்டு வளவலன்னு இழுக்க விரும்பல. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கவர் பண்ண நினைக்கிறேன். மற்றபடி ஸ்டாரி வந்துட்டு ஒன்னே ஒன்று தான். லைக் வந்து கேர்ஸ் இருக்கும். அந்த கேர்ஸை வந்துட்டு அந்த கேர்ஸை வந்துட்டு நம்ம அதுக்கு ஒரு பண்ணாதான் வந்து கேம் மட்டும் வெளியாக முடியும், கேம் ஜெயிக்க முடியும், அப்படிலாம் ஒன்று இருக்கும். சிம்பிள் எஸ்டேட் அதே தான். சரிங்களா? அதே ஸ்டாரி லைன் தான். ஸோ எல்லாம் வந்துட்டு லைக் ரீயூனியன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரீயூனியன் பண்ற மாதிரி தான். ஸோ மற்றபடி நெக்ஸ்ட் லெவல்னு சொல்றதுக்கு இருக்கு. சில சில அந்த கேம்ஸ்ல அந்த சேலஞ்சஸ்லாம் இருக்கும்ல, லெவல் 1 by 1 லெவல் ஏற வந்துட்டு டாஸ்க் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வேற மாதிரி மாத்திருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் குதிரை ஒன்று வரும். ஓகேவா? ஸோ பிளாக் கலர் குதிரை இருக்கும். ஸோ அது ஒரு கேரக்டர் பிளே பண்ணும். அது வந்துட்டு கடைசியில் வந்து நம்ம மைலோ, ஓகேவா? மைலோ வந்துட்டு அந்த குதிரையா மாறிடுவாரு. ஓகேவா? குதிரைக்குள்ள போயிடுவாரு. ஓகேவா? ஸோ அவர் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல கேன்சரா என்னன்னு தெரியல, அவர் இறந்துருவாரு. ஓகேவா? அவர் வந்துட்டு அங்கேயே இருந்துறேன்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணுவார். என்னோட லைஃப் வந்துட்டு நான் இங்கேயே வந்துட்டு ஃப்ரீ ஃபுல்லாக வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணி மறுபடியும் ரியல் வேர்ல்டுக்கு வரமாட்டாரு. அந்த கடைசி கட்டம் வந்து கொஞ்சம் இமோஷனலாக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு மாதிரி கண்கலங்கலமாக இருந்துச்சு. லைக் ஒரு குதிரையா நான் பேசாடி கூட பரவாயில்ல, நான் இங்கே இருந்தா ரெஸ்ட்ல ஏறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில லைக் நான் இங்கே என்ஜாய் பண்ணிக்கிறேன், கடைசி காலத்தை நான் ஒரு குதிரையாவே நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்சிருக்கு. ஓகேவா? நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. கடைசியாக வந்து நம்ம எட்வர்ட் அவர் தான் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஓகேவா? நம்ம ஸ்பென்சரோட அப்பா, ஏன்னா அவர் ரொம்ப ஜிகிரி தோஸ்ல, ஸோ ஃபீல் பண்ணுவார். ஸோ ஒரு பிளாக் கலர் குதிரையை வந்துட்டு நம்ம மைலோ வந்துட்டு அங்கேயே எடுத்துருவார். நல்ல கேரக்டருங்க. ஒரு மாதிரி எதிர்த்து பேச மாட்டாரு, சண்டை போட மாட்டாரு, ரொம்ப காமா கம்போஸ்டா ரிலாக்ஸா பேசுவார். ஓகேவா? எதிர்த்து பேச மாட்டாரு, ரொம்ப இன்னசென்டா இருப்பாரு. ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்கும் அவரோட கேரக்டர். அது ஸ்லைட்லி கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். நடுவில் வந்துட்டு இந்த தொட்டு வந்துட்டு அவங்களோட கேரக்டர்ஸை மாத்திக்கிட்டே இருப்பானுங்க. ஓகேவா? ஒரு கட்டத்தில் வந்துட்டு பெத்தனி வந்துட்டு மார்த்தா உடம்புக்குள்ள போயிருவா, மார்த்தா வந்துட்டு பெத்தனி உடம்புக்குள்ள போயிருவா. ஓகேவா? இந்த மாதிரி மாறிடும், ஷிஃப்ட் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்பென்சர் வந்துட்டு இந்த நம்ம அக்வாஃபின் உடம்புல தானே இருப்பான், மிங்னு சொல்றான் அந்த கேரக்டர்ல தானே இருப்பான். ஸோ அவன் வந்துட்டு திரும்ப ஸ்பென்சர் அவனோட உடம்புக்குள்ள போயிடுவான். அதுக்கப்புறம் தாத்தா வந்துட்டு மிங் உடம்புல வந்துருவாரு. இந்த மாதிரி மாத்தி விளையாண்டு இருப்பாருங்க. ஓகேவா? அது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லைட்லி கன்ஃபியூஸா இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும் அந்த கட்டம். நீங்க உட்காந்து பொறுமையா பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்டர்டெய்னா இருக்கும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு, என்னோட எப்படி விளையாண்டு இருக்கீங்க அந்த மாதிரி தோணும். சரிங்களா? ஸோ அந்த கட்டம் மட்டும் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். மற்றபடி ஓவராலா வந்துட்டு செம்ம ஃபன்னாக இருக்கும். சரிங்களா? ஸோ கேரண்டியாக கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜோட ஸ்லாங்ஸ்லாம் வந்துட்டு நல்லா உங்களுக்கு புரியுது. சரி, நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக புரியுது. ஸோ புரிஞ்சிச்சுன்னா எடுத்துக்கிட்டு இந்த படம் நீங்கள் இங்கிலீஷில் பார்க்குறப்போ அவங்க பேசுகிற ஸ்லாங்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக நம்புறேன். ஸோ என்ன மாதிரி கொஞ்சம் அரைகுறையாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பக்கா இங்கிலீஷ் தெரியும், ஓகேவா, அப்படின்னு நினைச்சிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஹியூமர் வந்துட்டு நல்லா சிரிப்பீங்க, நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், 100% ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஏன்னா ஹியூமர் வந்துட்டு எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு. சரிங்களா? அந்த கடைசி கட்ட மட்டும் தான் கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும், நீங்கள் வந்து கண் கலங்குற மாதிரி இருக்கும். எனக்கு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓவரால் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு டைம் வந்து செக் பண்ணி பாருங்க. நீங்கள் பெட்டர் வந்துட்டு நீங்கள் ஜுமான்ஜி 1995, அதுக்கப்புறம் ஜுமான்ஜி வெல்கம் டு தி ஜங்கல், அதுக்கப்புறம் தி நெக்ஸ்ட் லெவல் ஒன்னொன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கதை புரியும். சரி, கதை புரியுறது அந்த கேரக்டர் புரியும். ஓகே, இது வந்துட்டு கண்டினியூவா தான் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு புரியும். தனியா ஸ்டாண்டர்டான பார்க்கணும் இருந்தாலும் சரி நீங்க பார்க்கலாம், நோ ப்ராப்ளம், அது உங்களுக்கு புரியும். பெட்டர் வந்துட்டு நீங்க இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வெல்கம் டு தி ஜங்கல் நீங்க அதை பார்த்துருங்க. சரிங்களா? எனக்கு வந்து நான் எல்லாத்தையும் ஒன்னா அடுத்தடுத்து பார்த்தேன். சரிங்களா? ஜுமான்ஜி வெல்கம் டு தி ஜங்கல், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல், அந்த மாதிரி ஒன்று நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட சீக்வல்னு சொல்லிட்டு ஜுமான்ஜி 4 கணக்குக்கு ஜுமான்ஜி 4 ஓகேவா 2026 வெளியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கடா வர ஒரு அப்டேட்டையும் காணும்டா, அந்த மாதிரி தான் கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ ஐ திங்க் வந்துட்டு ஜுமான்ஜி 4 வரது தான் கோவிட்னால ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்தா என்ன மாதிரி கதையா இருக்கும் எனக்கு சத்தியமா ஐடியா இல்லை. பார்ப்போமே, வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி என்னான்ட்டுன்னு. ஏன்னா டீஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ கடைசி கட்டத்தில் டீஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் வந்துட்டு
அங்கே இருக்கிற அனிமல்லாம் வந்துட்டு ஜங்கிளில் இருக்கிற அனிமல்லாம் இங்கே உலகத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. எப்படி கதை போகுதுன்னு சத்தியமாக ஐடியா இல்லை. ஸோ எல்லாம் கேரக்டர் திரும்ப ரிட்டர்ன் வந்தாலும் நல்லா தான் இருக்கும், ஃபன்னாக தானே இருக்கும். இந்த மாதிரி படங்கள் தானே வேணும், நல்ல கிராஃபிக்ஸோட நல்ல குவாலிட்டியான விஷுவலோட வேணும் தானே. ஸோ செம்ம ஃபன்னாக இருக்கணும். ஸோ ஸோ எத்தனை இந்த படம் பார்த்தீங்க, பார்க்கல சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் பிடிச்சிச்சா பிடிக்கலன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டேக் கேர்.